Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இதுவரை நாம் முதல் வரிசை சாதாரண வகைக்கெழுக்களின் பொது தீர்வு எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை பற்றி பார்த்தோம். குறிப்பாக முதல் வரிசை வகைக்கெழுக்களில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், வேரியபிள் செப்பரபிள் டைப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பவைகளுக்கு எப்படி பொது தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது நாம் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழுக்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழுக்களின் பொது தீர்வு எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம். இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழுவின் அமைப்பு f of x, y, y prime, y double prime equal to 0 என்று இருக்கும். இதில் x என்பது சுயாதீன மாறி, அதாவது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். y சார்பு மாறி, அதாவது டிபெண்டன்ட் வேரியபிள். y prime, y double prime என்பதெல்லாம் xஐ சார்ந்த முதல் வரிசை இரண்டாவது வரிசை வழித்தோன்றல். இதில் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவாக இருக்கிறது இந்த கணித உறவு சமன்பாட்டில். அதனால் இதை இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு என்று கூறுவோம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை, இந்த வகைக்கெழு சமன்பாட்டை நம்மால் கீழே வருமாறு எழுத முடிந்தால், அதாவது a0 of x into y double prime plus a1 of x into y prime plus a2 of x into y equal to a3 of x என்று எழுத முடிந்தால், நாம் அந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு என்று கூறுவோம். அதாவது லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். இதில் a0 of x என்பது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0வாக இருக்க வேண்டும். எங்கெல்லாம் அப்படி இருக்க வேண்டும்? yயின் டொமைனில் உள்ள எல்லா x அளவுகளிலும் a0 of x என்பது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0வாக இருக்க வேண்டும். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நாம் a0 of x ஆல் முழுவதுமாக வகுக்க முடியும். ஏனென்றால் a0 of x டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0 என்று எடுத்துக்கொண்டுள்ளோம். அப்பொழுது நமக்கு y double prime plus a1 of x by a0 of x y prime plus a2 of x by a0 of x y equal to a3 of x by a0 of x என்று வரும். அதை நாம் y double prime plus p of x into y prime plus q of x into y equal to r of x என்று எழுதுவோம். அதில் p of x என்பது a1 of x by a0 of x, q of x என்பது a2 of x by a0 of x, r of x என்பது a3 of x by a0 of x. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1, அதாவது நேரியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்மால் y double prime plus p of x into y prime plus q of x into y equal to r of x என்று எழுத முடியும். இந்த அமைப்பில் ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை எழுதினோம் என்றால், நாம் அதை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், அதாவது நிலையான படிவத்தில் எழுதியிருக்கிறோம் என்று அர்த்தம். எப்பொழுதுமே ஒரு கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது வரிசை சமன்பாட்டை, அது நேரியல் சமன்பாடாக இருக்கும் பட்சத்தில் நிலையான படிவத்தில் எழுதுவது மிகவும் நல்லது. அதாவது y double prime plus p of x y prime plus q of x into y equal to r of x என்ற அமைப்பில் அந்த கொடுக்கப்பட்டுள்ள நேரியல்
செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எழுத வேண்டும். எழுதிய பிறகு பி ஆஃப் எக்ஸ் என்ன, கியூ ஆஃப் எக்ஸ் என்ன என்று பார்க்க வேண்டும். அவை கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று சொல்லுவோம். அதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் கெழுக்கள் அல்லது குணகங்கள் என்று கூறுவோம். இந்த அமைப்பில் இருக்கும்பொழுது அதை ஒரு நிலையான படிவத்தில் உள்ள செகண்ட் ஆர்டர் நேரியல் வகைக்கெழு என்று கூறுவோம். இதில் வலது புறத்தில் இருக்கும் ஆர்எஃப்எக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் a3 of x by a0 of x ஆக இருக்கிறது. இவ்வாறு நம்மால் எழுத முடியாவிட்டால் அப்பொழுது அந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நேரியல் அல்லாத செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். மற்றும் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த ஆர்எஃப்எக்ஸ் என்ற செயல்பாடு ஜீரோவாக இருந்துவிட்டால் எல்லா எக்ஸ் அளவிற்கும் ஆர்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 என்று இருந்துவிட்டால், அதாவது வகைக்கெழு சமன்பாடு y டபுள் பிரைம் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் பிரைம் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 0 என்று அமைந்துவிட்டால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். அதாவது சமபடித்துவமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். அப்படி ஆர்எஃப்எக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜீரோவாக இருந்துவிட்டால் அப்பொழுது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பு y டபுள் பிரைம் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ஒய் பிரைம் ப்ளஸ் கியூ ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஆர்எஃப்எக்ஸ் என்று இருக்கும். அதனால் அதை நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். அதனால் நமக்கு ஒரு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு கொடுக்கப்பட்டால் அதை நேரியல் சமன்பாடாக எழுத முடியுமா என்று பார்க்க வேண்டும். எழுதிவிட்டால் அது நேரியல் சமன்பாடு, அப்படி இல்லை என்றால் அது நேரியல் அல்லாத வகைக்கெழு சமன்பாடு. அதில் வலது கைப்புறத்தில் இருக்கும் ஆர்எஃப்எக்ஸ் 0வாக இருந்தால் அது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஆர்எஃப்எக்ஸ் 0வாக இல்லாவிட்டால் அது நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். பின்வரும் உதாரணங்களை நாம் என்ன டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று வகைப்படுத்தி பார்க்கலாம். y டபுள் பிரைம் ப்ளஸ் 25y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். a0 of x என்பது 1, a1 of x என்பது 0, a2 of x என்பது 25, r of x என்பது e பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ். அதனால் இது நேரியல் செகண்ட் ஆர்டர் நான் ஹோமோஜீனியஸ் வகைக்கெழு சமன்பாடு. இதில் y டபுள் பிரைம் ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 0 என்று இருக்கிறது. அதனால் இது நேரியல் ஹோமோஜீனியஸ் வகைக்கெழு சமன்பாடு. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் xy டபுள் பிரைம் ப்ளஸ் ஒய் பிரைம் ப்ளஸ் xy ஈக்குவல் டு 0 என்று இருக்கிறது. அதை நாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதுவோம். எழுதினால் y டபுள் பிரைம் ப்ளஸ் 1/x ஒய் பிரைம் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0 என்று வருகிறது. ஆனால் இதிலிருந்து நமக்கு x ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0 என்று தெரிகிறது. அதாவது ஒய்யின் டொமைனில் x இஸ் ஈக்குவல் டு 0 என்பது இல்லை. y x நாட் ஈக்குவல் டு 0 என்பதற்கு தான் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. y என்பது சார்பு மாறி, அது x இஸ் ஈக்குவல் டு 0 என்பதில் வரையறுக்கப்படவில்லை என்பது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிய பிறகு நமக்கு தெரிகிறது. இது லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஏனெனில் வலது கைப்புறத்தில் 0 என்று வந்திருக்கிறது. y டபுள் பிரைம் ஒய் ப்ளஸ் ஒய் பிரைம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 என்பதை எடுத்துக்கொண்டால் நமக்கு இந்த முதல் டேர்ம் ஒய் டபுள் பிரைம் என்று இருக்கிறது. அதனால் y டபுள் பிரைமின் குணகம் எக்ஸை சார்ந்து மட்டும் இல்லை, y என்று இருக்கிறது. அதை தவிர இதில் y பிரைம் ஸ்கொயர் என்று அமைந்திருக்கிறது.
அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது தெளிவாகிறது. அடுத்ததாக இந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது வரிசை வகைக்கெழு f(x(y) y' y" = 0 என்பதின் தீர்வை y = phi(x) என்று எடுத்துக்கொண்டால் அந்த phi சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அதாவது y = phi என்னும் செயல்பாடு I என்ற இடைவெளியில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டும் என்றால் அது சில நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். அதாவது ஐயில் இந்த phi செயல்பாடு வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும், அதாவது டிஃபைன்டாக இருக்க வேண்டும். மற்றும் phi என்பது இருமுறை வேறுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், அதாவது phi ட்வைஸ் டிஃபரன்ஷியபிளாக இருக்க வேண்டும். அதை தவிர இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கொடுக்கப்பட்டுள்ள y, y', y" என்பதை முறையாக phi, phi', phi" என்பதால் மாற்றினோம் என்றால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நிறைவேற்றப்பட வேண்டும், அதாவது ஐடென்டிக்கலி சாட்டிஸ்ஃபை ஆகியிருக்க வேண்டும். அந்த கணித உறவு நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே இந்த y = phi என்பது இந்த இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு என்று கூறுவோம். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். y = cos x என்பது y" + y = 0 என்பதின் தீர்வு என்று நான் கூறுகிறேன். அதை நீங்கள் இப்பொழுது வெரிஃபை செய்ய வேண்டும். எப்படி? கொடுக்கப்பட்டுள்ள வரையறையை கொண்டு இது சரியா என்பதை நாம் தீர்மானம் செய்து கொள்ளலாம். அப்படி என்றால் என்ன? y = cos x என்பது டிஃபைன்டாக இருக்க வேண்டும். ஆமாம், எல்லா ரியல் நம்பர் எக்ஸிற்கும் இது டிஃபைன்டாக இருக்கிறது. அடுத்ததாக இது இருமுறை டிஃபரன்ஷியபிளாக இருக்க வேண்டும். ஆமாம், இதை 2 முறை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், அதுவும் கண்டுபிடிக்க முடியும். மூன்றாவதாக இந்த y = cos x என்பதை இந்த வகைக்கெழு சமன்பாட்டில் y" y என்பதற்கு பதிலாக சப்ஸ்டிடியூட் செய்தால் இந்த சமன்பாடு நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால் நாம் y" என்ன என்று கண்டுபிடிப்போம். y' = -sin x, y" is -cos x. அதனால் சமன்பாட்டின் இடது கைப்புறம் y" + y என்று இருப்பது -cos x + y cos x. அதனால் -cos x + cos x = 0, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு என்று வருகிறது. அதனால் y = cos x என்பது இந்த வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவேற்றி இருக்கிறது. அதனால் வரையறையை கொண்டு நாம் தீர்மானம் செய்யலாம் y = cos x என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் ஒரு தீர்வு என்று. இப்பொழுது y = sin x என்பதும் y" + y = 0 என்பதின் தீர்வு என்று கூறினால் அதையும் வரையறையை கொண்டு நாம் சரியா தவறா என்று பார்க்க முடியும். அதற்கு y' என்பது cos x, y" என்பது -sin x. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் இவற்றை சப்ஸ்டிடியூட் செய்து பார்த்து நிறைவேற்றுகிறதா என்பதை கண்டுபிடிப்போம். y" + y = -sin x + sin x = 0, அதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. அதனால் y = sin x என்பதும் அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y" + y = 0 என்பதன் தீர்வு என்று நாம் கண்டுபிடித்து விட்டோம். அதனால் y" + y = 0 என்ற இந்த சாதாரண வகைக்கெழுவுக்கு y1 = cos x, y2 = sin x என்று இரு தீர்வுகள் உள்ளன என்பது தெரிகிறது. இப்பொழுது நாம் இந்த நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு நிறைவேற்றும்
சில பண்புகளை பார்க்கலாம். முதலாவதாக லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி, அதாவது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் என்னும் பண்பை நேரியல் இரண்டாவது வரிசை வகைக்கெழு கொண்டிருக்கிறது. எல்லா லீனியர் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளும் இந்த ப்ராப்பர்ட்டியை நிறைவேற்றும். குறிப்பாக நாம் இப்பொழுது இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாட்டை எடுத்துக்கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டி என்ன என்பதை பார்ப்போம். நாம் கண்டுபிடித்தோம் y1 = cos x, y2 = sin x என்ற இரண்டு செயல்பாடுகளும் y" + y = 0 என்பதற்கு தீர்வு. அது எல்லா x வேல்யூகளுக்கும் தீர்வாக அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். நாம் இப்பொழுது cos x என்பதை c1 என்ற தன்னிச்சையான மாறிலியாலும் sin x என்பதை c2 என்ற தன்னிச்சையான மாறிலியாலும் பெருக்கலாம். பெருக்கிவிட்டு அது இரண்டையும் கூட்டலாம். அதனால் நமக்கு y = c1 cos x + c2 sin x என்ற புது செயல்பாடு கிடைக்கிறது. நாம் இப்பொழுது என்ன காண்பிக்க போகிறோம் என்றால், இந்த yயும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y" + y = 0 என்பதின் தீர்வு என்று காண்பிக்க போகிறோம். அதனால் y" + y என்ன என்று எழுதலாம். y' = -c1 sin x + c2 cos x. y" = -c1 cos x -c2 sin x. அதனால் y" + y = -c1 cos x -c2 sin x c1 cos x c2 sin x. அது 0 என்று வருகிறது. அந்த c1 cos x + c2 sin x என்பதை c1 y1 + c2 y2 என்று எழுதலாம். அதாவது நாம் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் y1 y2 என்பதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் c1 y1 + c2 y2 என்று எழுதியிருக்கிறோம். அதை நேரியல் கலவை என்று கூறுவோம். அதனால் c1 cos x + c2 sin x என்பது cos x sin x என்னும் இரு தீர்வுகளின் நேரியல் கலவையாகும். இந்த இரு தீர்வுகளும் y" + y = 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் தீர்வுகள். இந்த இரு தீர்வுகளின் நேரியல் கலவையை எடுத்துக்கொண்டால் அதுவும் அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y" + y = 0 என்பதின் தீர்வாக இருப்பதைத்தான் நாம் இப்பொழுது இங்கு காண்பித்து உள்ளோம். அதனால் y1 y2 என்ற இரு தீர்வுகள் y" + y = 0 என்று இருக்கும் பட்சத்தில் அவற்றின் நேரியல் கலவை c1 y1 + c2 y2 என்பதும் அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்பது இதிலிருந்து தெரிகிறது. இந்த பண்பை தான் நாம் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அல்லது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள் என்று கூறுகிறோம். அதனால் c1 cos x + c2 sin x is a solution of y" + y = 0 என்று வருவதனால் அதை y என்று குறிப்போம். இப்பொழுது குறிப்பாக c1 = 1 c2 = 1 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு y = cos x + sin x என்பது y" + y = 0 என்பதின் தீர்வு என்று வருகிறது. அது எதை நமக்கு காண்பிக்கிறது? cos x ஒரு சொல்யூஷனாக இருந்து sin x என்பது மற்றொரு சொல்யூஷனாக இருக்கும் பட்சத்தில் அவற்றின் சம் cos x + sin x என்பதும் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கும் என்பது காண்பிக்கிறது. அதாவது y1 = cos x y2 = sin x என்பதை எடுத்துக்கொண்டு அவற்றின் தொகை y1 + y2 கண்டுபிடித்தால் அதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கும் என்பதை இது குறிக்கிறது. மற்றும் c1 என்பதை 5 என்று எடுத்துக்கொண்டு c2 என்பதை 0 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு y = 5 cos x, அதாவது 5 times y1 என்று வருகிறது.
அதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று ஆகிறது. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலியால் y1ஐ பெருக்கும் பொழுதும் நமக்கு அது தீர்வாக வருகிறது. இரண்டு தீர்வுகளின் தொகையை எடுத்துக்கொண்டால் அதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக வருகிறது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடாக இருக்கும் பொழுது அதற்கு y1 y2 என்ற இரு தீர்வுகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றின் நேரியல் கலவை c1y1 + c2y2 என்பதும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கிறது என்பதிலிருந்து நமக்கு அவற்றின் தொகையும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு, அதனுடைய ஏதாவது ஒரு தீர்வை எடுத்துக்கொண்டு அதை ஒரு மாறிலியால் பெருக்கினால் அதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று வருகிறது என்பதெல்லாம் தான் இப்பொழுது நாம் இதிலிருந்து தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஒரு முக்கியமான அடிப்படை தேற்றத்தை பார்ப்போம். அதிலிருந்து நமக்கு லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி என்பதை விளக்குவதாக கொடுக்கப்பட்டுள்ள தேற்றம். அது என்ன சொல்கிறது என்றால், இரண்டாவது வரிசை ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான அடிப்படை தேற்றம் இது. நீங்கள் பார்த்திருக்கலாம், இந்த உதாரணத்தில் y" + y = 0 என்று எடுத்துக்கொண்டோம். இது இரண்டாவது வரிசை நேரியல் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதற்கு உரிய லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை தான் நாம் இப்பொழுது காண்பித்தோம் ஒரு உதாரணத்தை கொண்டு. இப்பொழுது ஒரு பொதுவான தேற்றத்தை கொடுக்க போகிறோம். ஒரு நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு இரண்டாவது வரிசை வகைக்கெழுவாக இருக்கும் பொழுது அது ஹோமோஜீனியஸ் வகைக்கெழுவாக இருந்தால் இந்த பின்வரும் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை அது நிறைவேற்றும் என்பதைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அது சொல்கிறது, ஒரு ஹோமோஜீனியஸ் செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y" + p of x into y prime plus q of x into y = 0 என்று எடுத்துக்கொண்டால், then any linear combination of two solutions is a solution of the differential equation on an open interval I என்று கூறுகிறது. அதாவது இந்த ஹோமோஜீனியஸ் லீனியர்ஸ் இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாட்டிற்கு நேரியல் கலவை தீர்வாக இருக்கும் என்று கூறுகிறது. ஒரு திறந்த இடைவெளியில் y1 y2 என்பது இரு தீர்வுகளாக இருந்தால் அவற்றின் நேரும் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கும். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பது நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு, முக்கியமாக அது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கிறது. இந்த ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களுக்கு தான் இந்த நேரியல் கலவை தீர்வாக இருக்கும் என்பது இந்த தேற்றத்திலிருந்து புலப்படுகிறது. அதுவே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் ஹோமோஜீனியஸாகவோ அல்லது நான் லீனியராகவோ இருந்தால் இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி நிறைவேற்றப்பட மாட்டாது. அதை பின்னால் விளக்குவோம். இப்பொழுது இந்த தேற்றத்தின் ப்ரூஃப் எப்படி செல்கிறது என்பதை பார்ப்போம். அதனால் y1 y2 என்ற இரண்டு தீர்வுகளை எடுத்துக்கொள்ளலாம் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. அது ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இரண்டாவது வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது நேரியல் இரண்டாவது வரிசை ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் y1 அது தீர்வாக இருக்கும்போது அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவேற்றுகிறது. அதனால் y1" + p of x y1 prime plus q of x into y1 = 0. y2" + p of x into y2 prime plus q of x into y2 = 0 என்பதும் நிறைவேற்றப்படுகிறது.
இப்பொழுது நாம் சொல்ல வேண்டும், இந்த y1 y2 என்பதின் நேரியல் கலவையை எடுத்துக்கொண்டால் அதுவும் கொடுக்கப்பட்டுள்ள லீனியர் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு ஆகும். இதை நாம் இப்பொழுது காண்பிக்க வேண்டும். நாம் உதாரணத்தின் மூலம் புரிந்து கொண்டோம், ஆனால் பொதுவாக இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் செய்ய வேண்டும். அதனால் நாம் y = c1y1 + c2y2 என்று எடுத்துக்கொள்ளலாம். இது நேரியல் கலவை y1 y2 என்பதற்கு. இப்பொழுது இது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் வரையறையின்படி இது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்ய வேண்டும். அதனால் நாம் y' y" என்பவற்றை கண்டுபிடித்து கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு y" என்பது c1y1 + c2y2 the whole double prime plus p of x into c1y1 + c2y2 the whole prime plus q of x into c1y1 + c2y2 என்று வரும். இப்பொழுது இதை கண்டுபிடித்தால் நமக்கு c1y1" plus c2y2" plus p of x into c1y1' plus c2y2' plus q of x into c1y1 plus c2y2 என்று வரும். இப்பொழுது நாம் c1 கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும் எல்லா டேர்ம்களையும் கலெக்ட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு c1 into y1" plus p of x into y1' plus q of x into y1 ப்ளஸ் இப்பொழுது c2 கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும் எல்லா டேர்ம்ஸையும் கலெக்ட் பண்ணலாம். அப்பொழுது நமக்கு y2" ப்ளஸ் p of x into y2' ப்ளஸ் q of x into y2 என்பது கிடைக்கும். ஆனால் நமக்கு தெரியும் y1 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது, y2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது. ஏனென்றால் y1 y2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் y1 y2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள். அதனால் y1" plus p of x y1' plus q of x y1 is 0. அதேபோல் y2" plus p of x y2' plus q of x y2 is also 0. அதனால் c1 into 0 plus c2 into 0 that is equal to 0 என்று வருகிறது. நாம் இப்பொழுது எதை காண்பித்திருக்கிறோம்? y1 y2 தீர்வாக இருக்கும் பொழுது c1y1 plus c2y2 என்பதும் கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது. அதனால் c1y1 plus c2y2 என்பதும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு என்று ஆகிறது என்பதைத்தான் நாம் இந்த ப்ரூஃபின் மூலம் விளக்கியுள்ளோம். இந்த லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி என்பது நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு உரித்தானது என்பதை பார்த்திருக்கிறோம்.